Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் நம்பர் 7 பாருங்கள். Write the equations for the preparation of 1-iodobutane. 1-iodobutane வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் from 1-butanol, 1-chlorobutane, but-1-ene. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணி 1-iodobutane வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு முதல்ல இந்த மாதிரி நேம் கொடுத்தா அதனோட ஸ்ட்ரக்சர் எழுத நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு எழுதிட்டாலே நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு சூட்டபிள் கேட்டலிஸ்ட்டோ ரியேஜென்ட்டோ செலக்ட் பண்ணாலே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளோட ப்ராடக்ட் வந்து 1-iodobutane, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். அப்போ ரியாக்டன்ட்டு தான் இதெல்லாம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 1-butanol அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல போட தெரியணும். பாருங்கள், பியூட் அப்படின்னா 4 கார்பன் அண்ட் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆல்கஹால் இருக்கணும், இதான் இதனோட மீனிங். அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். இதிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 1-iodobutane. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் அயோடின் இருக்கணும், பியூட்டுனா 4 கார்பன் இருக்கணும். ஆக இதனோட மீனிங் என்னென்னா, இந்த ஆல்கஹாலுக்கு பதிலாக அயோடின் வந்துட்டா இந்த ரியாக்ஷன் ஓவர், சரிங்களா? ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இதுதான். அப்போ ஓஹெச்சோட பிளேஸில் அயோடின் சப்ஸ்டியூட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ எப்பயுமே நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஓஹெச் இருக்குது அப்படின்னா we can use this, அதாவது ஹெச்ஐ காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஓஹெச்சும் இங்கே இருக்கிற ஹெச்சும் நமக்கு வாட்டராக எலிமினேட் ஆகிடும். அப்போ அயோடின் போயிட்டு அந்த பிளேஸில் வந்து சேர்ந்துடும். இதுக்கு நம்ம ஜிங்க் குளோரைட் கேட்டலிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலி வந்து அன்ஹைட்ரஸ் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி 1-iodobutane வந்து கிடைச்சிரும், சரிங்களா? செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1-chlorobutaneலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 1-chlorobutane, சரிங்களா? ஃபஸ்ட்டு பிளேஸில் குளோரின் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அயோடினாக மாற்றணும். ஸோ OH இருந்தால் H போட்டு நம்ம வாட்டரை ரிமூவ் பண்ணலாம். இப்போ Cl இருக்கும்போது அகைன் நீங்கள் H போட்டிங்கன்னா HCl ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ன்றது ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போ வாட்டருங்கிறது ஹைலி ஸ்டேபிள், அந்த மாதிரி இங்கேயும் ஸ்டேபிளாக இருக்கணும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் அயோடைடு வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ NaCl வெளியில் போயிடும். NaClங்கிறது ஸ்டேபிள் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதனால் வி யூஸ் திஸ் காம்பினேஷன். ஸோ சோடியம் அயோடைடு ட்ரை அசிட்டோன் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல NaCl அப்படிங்கிறது நமக்கு பை ப்ராடக்டாக வெளியில் போயிடும். அப்போ இந்த பிளேஸில் அயோடின் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும், நமக்கு தேவையான ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும். தட்ஸ் இட். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், but-1-ene. இதை வந்து நம்ம முதல்ல எழுதிக்கலாம், but-1-ene, சரிங்களா? ஃபஸ்ட்டு பிளேஸில் அல்கின், தட் இஸ் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் இது வந்து but-1-ene அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதிலிருந்து நமக்கு வந்து அயோடின் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா என்ன, இந்த கார்பன் பொசிஷனில் நமக்கு I வந்து சேரணும். அப்போ இந்த டபுள் பாண்டு வந்து இல்லாமல் போயிடணும். ஏன்னா ப்ராடக்ட் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அண்டு இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் வரணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கணும். இதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். இங்கே வந்து ஹைட்ரஜன் சேர்க்கணும். இந்த பொசிஷனில் அயோடின் சேர்த்துட்டா நமக்கு தேவையான இந்த 1-iodobutane அப்படிங்கிறது கிடைச்சிரும். பட் இதை வந்து டைரெக்டாக சேர்க்க முடியுமா அப்படின்னா, எப்பயுமே நமக்கு அல்கீனில் இந்த மாதிரி ஹைட்ரோ ஹாலஜன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு பேர் அடிஷன், ஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ HI வந்து நம்ம போடலாம். பட் HI நம்ம போட்டால் மார்க்கோனிகாஃப் ரூல் படி நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு தி கார்பன் ஹேவிங் லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். யூஸ்வலாக இந்த பிளேஸில் தான் அயோடின் வரும். ஸோ டைரெக்டாக நம்ம அடிஷன் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் பிளேஸில் அயோடின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். டைரெக்டாக அயோடின் ஆட் பண்ணதுக்கு பதிலாக நம்ம HBr போட்டு பெராக்சைடு எஃபெக்ட் மூலமாக ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்டை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதாவது பாருங்கள், HBr போட்டு பெராக்சைடு போட்டால் இப்போ இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து கார்பன் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பிளேஸுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்னென்னா இதுவும் அடிஷன் தான். ஸோ இந்த பிளேஸில் புரோமின், இந்த பிளேஸில் வந்து ஹைட்ரஜன் அடிஷன் வந்து நம்ம பண்ணுறோம், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து அடிஷன் நடந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த புரோமினை வந்து அயோடினாக மாற்றணும்.
ஸோ இந்த புரோமினை அயோடினாக மாற்றணும் அப்படின்னா இதே ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி நம்ம குளோரினுக்கு வந்து NaCl அப்படின்னு ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த புரோமினை ரிமூவ் பண்ணுவோம் நம்ம NaBr அப்படின்னு ரிமூவ் பண்ணலாம். அதனால் இப்போயே நம்ம சோடியம் அயோடைடு இன் ட்ரை அசிட்டோன் போட்டோம்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைச்சிரும். இது வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பண்ணுறோம், தென் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். டைரெக்டாக நம்ம வந்து ஹெச்ஐ போட்டு பண்ண முடியாத காரணம் அது வந்து மார்க்கோனிக் ஆஃபை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஐடியா பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணோம். ஓகேங்களா?